ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஐடியில் ஒரு நல்ல ஹை பேயிங் ஜாப் போகணும்னு ஒரு ஆசையாக இருக்கும். நல்ல ஒரு ஹை பேயிங் ஜாப் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் வர்றது டெவலப்மெண்ட் சைடு தான். அந்த டெவலப்மெண்ட் சைடில் ஜாவா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை பேயிங்காக இருந்துட்டு இருக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில். ப்ளஸ் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா இருந்துட்டு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகிறது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் ஒரு ஜாவா டெவலப்பர் நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ சேலரி கிடைக்கும், எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது, அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், அது எப்படி ரொம்ப கம்மியான காஸ்ட்லையும் நிறைய பேர்த்துனால ஆஃப்லைனில் வந்து படிக்க முடியாது, ஆன்லைனில் வேணும்னு ஃபீல் பண்ணுவீங்க, ஆன்லைன்லேயே வெறும் லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப தெளிவாக அதுவும் தமிழ்லேயே எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஐடிக்குள்ள ஒரு ஹை பேயிங் சார்ட்டில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோட நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 1995 தான் பார்த்தீங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம் மூலிமா ஜாவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28 வருஷம் ஒரு பழமையான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னே சொல்லலாம். இப்போ இருக்க பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் அ பேக் எண்ட்னா அது ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா. கண்டிப்பாக அது இடம் பிடிக்குங்க. எதுக்காக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தாண்டி ஜாவாவோட இவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மெயினான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அது என்ன கான்செப்ட்னா, அப்போ இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ்க்காக தனியாக கோடிங் எழுதுவாங்க, மேக் புக்குக்காக தனியாக எழுதுவாங்க, லினக்ஸ்க்காக தனியாக எழுதுவாங்க. பட் அது எல்லாமே ஒரே ஒரு இடத்துல எழுதுகிற ப்ரோக்ராம். இப்போ விண்டோஸ் இந்த லாங்குவேஜ் எல்லா இடத்துலையும் ரன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததே பார்த்தீங்கன்னா ஜாவாவில் தாங்க. அதில் ஜேவிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி எல்லாருமே இதுக்கு ரொம்ப ரொம்ப அடாப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் ஜாவாவோட செக்யூரிட்டி சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி பேங்கிங் ப்ராஜெக்டில் ரொம்ப செக்யூரிட்டி அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜாவா தான் சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஜாவாவோட செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஜாவா ரொம்ப பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலையும் இப்போ கம்பெனி சைடில் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க எதெல்லாம் பார்ப்பாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை என்ன லாங்குவேஜில் கிரியேட் பண்ணலாம், செக்யூரிட்டி சேம் டைம் அதோட விஷயங்கள் எல்லாமே தாண்டி இதுக்கு நமக்கு ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ ஜாவாவோட கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ஜாவாவை யூஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப பெருசு. அதே மாதிரி சேம் டைம் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளோட சிலபஸஸ்லையுமே இருந்துட்டு இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஐடியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் படிச்சிங்கன்னா ஜாவாங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஜாவா ரொம்ப ரொம்ப டெப்த்தாக நல்ல ஒரு இந்த ஐடிக்குள்ளே செம்மையாக ஒரு ஸ்ட்ராங்கான வேர் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜாவாவோட இம்பார்ட்டன்ட், ஜாவாவை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இப்போ இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ஓரியன்டாக ரொம்ப ஜாப் செக்யூரிட்டியாக ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணி ஒரு டெவலப்பர் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஜாவா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அபியூஸாக அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, பட் கம்பேரிட்டிவ்லி ஜாவாவையும் குறைச்சி இடப்பட முடியாது. பெஸ்ட் இடம் சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு 1 or 2 பிளேஸில் கண்டிப்பாக ஜாவா இடம் இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா. ஓகே ஃபைன், இப்போ அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ஜாவா தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட், இவ்வளோ ஃபியூச்சர் இருக்குன்னு தெரிஞ்சனால நிறைய பேரை படிக்கலாம்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படி நீங்கள் லேர்ன் பண்ணலான்னு சொல்லி நான் நினைக்கிறப்ப நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளமே, நீங்கள் ஜாவா நார்மலாக வெளியில் போய் படிக்கணும்னாவே மினிமம் உங்களுக்கு 20,000 ஸ்டார்ட் பண்ணி 30,000 வரையுமே கூட ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ஆன்லைனில் எடுத்தாலும் அதே ப்ரைஸ் தான் வரும். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை யூடமி அந்த மாதிரி இடத்துல எடுத்து படிக்கலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் மோஸ்ட்லி இங்கிலீஷில் இருக்குது அப்படிங்கிறனால இந்தான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி நம்ம நேட்டிவ் லாங்குவேஜில் நம்ம தமிழில் இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் பார்த்து இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுதான் அறிவுடைமை. ஸோ அறிவுடைமையோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லா ஐடிக்கு தேவையான கோர்சஸ்மே பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லித்தராங்க, நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜில் சொல்லித்தராங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் சொல்லித்தராங்க. ஸோ நீங்கள் ஜாவா எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜாவா படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அறிவுடைமையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் லோயஸ்ட்டாக ப்ரைஸ் சொல்லித்தராங்க. அது எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் மற்ற ரோலுக்கு போகணுன்னாலும் செக் பண்ணி பாருங்கள், நிறைய கோர்சஸும் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ தமிழ்லையும் வெரி லோயஸ்ட்டாக ப்ரைஸில் சொல்லித்தராங்க. ஸோ அப்படி எவ்வளோ லோயஸ்ட் ப்ரைஸில் சொல்லித்தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வெளியில் போய் பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி 20,000 30,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துருக்கும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் லோயஸ்ட் காஸ்ட்டில் வெறும் 549 rupeesக்கு உங்களால் ஜாவாவை படிக்க முடியும்.
அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள், அவ்வளோ ஃபியூச்சர் இருக்கிற விஷயத்த வெறும் 549 ருபீஸ்க்கு எல்லாருமே லேர்ன் பண்ணணும், அது தமிழில் இருக்க பீப்புள் லேர்ன் பண்ணுங்கிறதுக்காக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஆஃபரில் தான் போயிட்டு இருக்கு இந்த 549 ருபீஸ்மே. ஸோ அவங்க உங்களுக்கு வெறும் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த 549ல ஜாவா மட்டும் சொல்லி தரது இல்லாமல் கரியர் கைடன்ஸும் கொடுப்பாங்க. லைக் அந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல ஒரு ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணணும், லைக் நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், உங்களுக்கு இருக்க அந்த ஆஃப் கேம்பஸ்ல என்னன்னு சொல்லிட்டு எப்படி ஜாப் எடுக்கிறது, ஆன் கேம்பஸ்ல எப்படி ஜாப் எடுக்கிறது, எப்படி ஒரு இன்டர்வியூல நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு கரியருக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த டவுட்டையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ போத் டெக்னிக்கலும் அவங்கள்ட்ட இருக்குது, ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் ஜாப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரியருக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் கைடன்ஸுமே அதில் இருக்குது. ஸோ நானுமே கூட அதில் ஒரு பார்ட்டாக இருந்து என்னோட இன்ஸ்டியூட்ஸையும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கரியர் சைட்லையும் நீங்கள் ஜாப் எடுக்க தேவையான விஷயத்தையும் நிறைய சொல்லித்தரணும்னு சொல்லி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வெறும் இந்த 549 ருபீஸ்க்குள்ளேயே அவைல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 549 சொன்னோன்னா என்ன இந்த கோர்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது, இதில் வேல்யூபிளாக இருக்குமான்னு நினச்சிரோன்னா, ஆக்சுவலி இந்த கோர்ஸோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா அவங்க கம்மியாக வைக்கணும்னு சொல்லிட்டு வச்ச ப்ரைஸே 3499 3499 ரூபா தான். பட் இப்போ நம்ம இந்த வீடியோ போகிற டைமுக்காக மட்டும் அவங்க ஸ்பெசிஃபிக்கான ஆஃபர் விட்டுருக்காங்க. எவ்வளோ ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83% ஆஃபர் விட்டுருக்காங்க. அந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தாலுமே கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 3500 ரூபா ப்ரைஸில் தான் காட்டும். பட் இது இப்போதைக்கு ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நவீன் 83 அப்படிங்கிற நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பன் கோட் NAVIN 83ங்கிற கூப்பன் கோடை போட்டிங்கன்னா உங்களால் 83% டிஸ்கவுண்ட்டில் 549 ருபீஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஜாவா மட்டும்தான் பேக் எண்ட்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேக் எண்ட் டெவலப்பர் ஆகணும்னா ஜாவாவோட சேர்த்து டேட்டா பேஸையும் படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அறிவுடைமையில் எல்லா ஐடி கோர்ஸஸும் ஓரளவுக்கு நிறைய இருக்குது. அப்படிங்கிறனால அவங்க ஜாவாவோட சேர்த்து சீக்வலுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கோர்ஸஸும் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட சீக்வல் கோர்ஸும் இந்த கிட்டத்தட்ட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. டோட்டலாக ரெண்டையும் ஜாவாவும் சீக்வலும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7698 ரூபாயில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜாவாவும் சீக்வலும் சேர்த்து வாங்கிக்கணும்னு நினச்சினாலுமே நவீன் 87 அந்த கூப்பன் கோடை போட்டிங்கன்னா 87% ஆஃபரில் உங்களுக்கு அந்த 7300 ரூபா கிட்ட இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா வெறும் 939 ருபீஸ் கிடைக்கும். 1000 ரூபாய் கம்மியாக ஜாவா ப்ளஸ் அதே மாதிரி சீக்வல் இந்த ரெண்டுமே கிடச்சிரும். இந்த ரெண்டுலேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஜாப் போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஜாவா மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இருந்தால் போதுனாலும் நீங்கள் அதை மட்டுமே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஆஃபர் சேர்த்தியும் போயிட்டு இருக்குங்க நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுனாலும் 3 நாளில் இந்த ஆஃபரும் எக்ஸ்பயர் ஆகிடும். அப்புறம் அந்த கோர்ஸ் அதோட நார்மல் ரேட்டுக்கு வந்துடும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பன் கூட இப்போவே யூஸ் பண்ணி வாங்கிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆஃபர் இருக்கும்போதே இந்த கோர்ஸை வாங்கிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த கோர்ஸ்க்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபியூச்சரில் படிக்கணும்னு பிளான் இருந்தால் கூட இப்போவே வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 6300 மிச்சப்படுத்த முடியும். போன வாட்டி ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி சீக்வலுக்காக அவங்க ஆஃபர் போட்டாங்க நம்ம சொல்லியிருந்தோம். பட் அந்த ஆஃபர் ஆஃப்டர் ஒரு 3 to 5 டேஸில் போயிடுச்சு. ஸோ சீக்கிரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த கூப்பன் கோடை கூட பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த கோர்ஸ் உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். அப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ப்ளஸ் இதோட மெயின் விஷயமே அந்த கோர்ஸோட டியூரேஷன் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சஸ் இருக்காது அப்படின்ட்டு இல்லாமல் லைஃப் டைம் ஆக்சஸ் தராங்க. நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ போகிறோம், உங்களுக்கு ஒரு ப்ரெஷ் அப் பண்ணணும்னா கூட திருப்பி அந்த கோர்ஸை பார்த்தும் படிச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்களோட சொல்லித்தர மாடலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிகினர்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்றுமே தெரியாத ஒரு பையனுக்கு எப்படி பேசிக்லேருந்து, ஏன்னா அவங்க தமிழ் சொல்லித்தரணும் இறங்கினதே நம்ம தமிழில் இருக்க இப்படி ரொம்ப பேசிக்லேருந்து சொல்லித்தரணும். ஸோ பேசிக்லேருந்தே பார்த்தீங்கன்னாலும் சொல்லிக் கொடுத்து இவங்களோட கரிக்குலமையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் ரொம்ப தியரிட்டிக்கலாக இல்லாமல் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கிறப்பையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4500 ரூபாய்க்குடைய கூப்பன் கிஃப்ட் கார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணி அவங்களோட மற்ற கோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபரில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஜாவா கோர்ஸை ஸ்பெசிஃபிக்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேலே இதுவரையும் ஆக்டிவாக லேர்ன் பண்ணியிருக்காங்க தமிழ்லேயே. ஸோ கோர்ஸ் போட்டு அந்த கொஞ்ச நாள்லேயே. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் படிச்சுட்டுமே கிட்டத்தட்ட ரேட்டிங் 4.8க்கு மேலே இருக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து செமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இந்த ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ஜாவா சீக்வல் புக்கை பர்ச்சேஸ் பண்ணால் கூட 2000 ரூபாய்க்கு மேலே ஆயிரும். பட் அதோட கீழே தான் அந்த கோர்ஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் அதோட இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி நீங்கள் நார்மலாக கொரோனா டைமில் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப நெட்வொர்க் இஷ்யூ இல்லைனா அந்த டைமில் நமக்கு வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். அந்த டைமில் நம்மளால் அவைலபிளாக இருக்க முடியாமல் போகும். ஆன்லைன் லைவ் கிளாஸஸில் இவங்க ரெக்கார்டிங் கொடுத்த மூலியமாக என்ன பெனிஃபிட்னா நமக்கு எப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஒரு சில பேர் நான் காலையில் 4 மணிக்கு நினச்சி படிக்கணும்னு நினைப்போம். இல்லாட்டினா நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு இருக்கேன், ஃப்ரீயாக நைட்டு படிக்கணும் நினைப்போம். நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டியில் படிக்க முடியாது. ஸோ இந்த ரெக்கார்டிங் இருக்கனால அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு எப்போ தேவைன்னு நினைக்கணும் அந்த டைமில் நீங்கள் படித்து இல்லை ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்து படிச்சுக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். சரி, இவ்வளோ வேல்யூபிளான கோர்ஸ் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் சேல் பண்ணுறப்ப இதை யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு டவுட் வரும். அது எப்படி எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு, நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸை எடுத்தவரோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜ விக்னேஷ். இவருக்கு 4+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் பிளே ஸ்டோரில் RV கிரியேட்டிவ் லேப்ஸ் கீழே
பல ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. இவர் தான் உங்களுக்கு அறிவுடைமையில் பார்த்தீங்கன்னா டியூட்டராக இருந்து அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் கம்ப்ளீட்லி எடுத்திருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருந்தால அவரோட ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து அவர் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நீங்கள் ஜாவா படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வெறும் லோயஸ்ட் பேயில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ளஸ் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ், நல்ல ஒரு டியூட்டர் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 80% மேலே ஆஃபரில் கிடைக்கிது. அதனால் உடனே இப்போயே வாங்கிக்கோங்க, டிலே பண்ணாதீங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆஃபர் போயிடுச்சுன்னு. இது ஒரு 3 to 5 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ as soon as possible இப்போயே வாங்கிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமே வாங்கணும்னு நினச்சாலுமே கூட அறிவுடைமையில் செக் பண்ணி பார்த்து நம்மளோட கூப்பன் கோடை மட்டும் கரெக்டாக போடுங்க. கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த ஆஃபர் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ ஜாவாவில் ரியலாகவே நல்லாவே ஃபியூச்சர் இருக்குது கைஸ். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட ஒரு ஜாவா டெவலப்பராக எங்களோட நேட்டிவ்லேருந்து ஒரு பர்சன், நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெச்ஆர்ஐ உள்ளே இருக்கேன், ஒரு செகண்ட் மந்த் போயிட்டு இருக்கேன். அந்த மந்தில் நான் ஒருத்தருக்கு ஆஃபர் பண்ணுறேன். எவ்வளோக்குன்னா 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. கிட்டத்தட்ட 27 LP ஆஃபர் பண்ணுறேன். அவர் ஒரு பேக் அண்ட் ஜாவா டெவலப்பர் தான். நம்ம ஊரில் இருந்து, அதாவது எங்கள் ஊரில் இருந்து ஒரு 3 மாதம் அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு ஜாவா எப்படி படிக்கணுமோ தெரிஞ்சுக்கிட்டு வந்து டெவலப்பர் ஆகி இப்போ இவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்காரு. எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ ஜஸ்ட் அந்த 500ங்கிறதே நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக பார்க்காதீங்க. இது கீழே நீங்கள் எங்கேயுமே படிக்க முடியாது, அது தமிழில். ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழ்லேயும் நல்லாவும் சொல்லி கொடுத்தாங்க, நல்ல ரேட்டிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட்டு லேர்ன் பண்ணுறப்ப தான் அடுத்து உங்களால் நல்ல ஒரு சேலரியில் பிளேஸ் ஆக முடியும். ஸோ இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள், நல்ல டெசிஷனாக இருக்கும். காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சு வச்சுக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்களும் வேணாலும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அறிவுடைமையை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பிகாஸ் நானே நிறைய இடத்துல யுடமியூ இல்லை மற்ற கோர்சஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் கோர்ஸை தான் நிறைய ப்ரமோட் பண்ணியிருக்கேன். எங்கேயாச்சும் தமிழில் இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கப்போ அறிவுடைமை இப்போ தான் அப்கமிங்கில் நிறைய கோர்சஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டீங்க, அப்கமிங்கில் நிறைய கோர்சஸ் அவங்க போடுவாங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, பைத்தோன்னு வேறு ஏதாச்சும் படிக்கணும்னு நினைக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட அப்கமிங்கில் போடுவாங்க. டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் தமிழில் சொல்லி தரணும்னு லோயஸ்ட் ப்ரைஸில் நல்லா சொல்லி கொடுத்து செம்மையாக எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம மக்களுக்கும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமே தான் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் அவுட்.